எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க பார்த்து காசை விற்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க மார்க்கெட்லேருந்து. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ருபீஸ் விழுது. எதை தாங்க காப்பாற்றுறது? இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக். இது கென்ஸ் ஆர்டிக்கல். யூ ஹேவ் டு பி கிளியர் ஆன் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இஸ் இட் மார்க்கெட் ஆர் த எக்கனாமிங்கிற டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம் பேசுகிறதுக்கு. வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் தமிழ் பை சுந்தர். ஸோ இதில் நிறைய தரவு சொல்கிறாங்க. நம்ம ஷார்ட்டாக 5 மினிட்ஸில் குயிக்காக என்ன பார்க்க முடியுமோ பார்ப்போம். இது கொஞ்சம் சிமிலர் டு நம்ம டியூஸ்டே பார்த்த ஆர்டிக்கிளுக்கு சிமிலர் தான், ஃப்ரீ ரூபி. ஸோ 15th ஜூன் சொல்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட எஃபிஐ ஒரு 400 crore உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க 16th 17th 2 நாளும் கிட்டத்தட்ட 750-800 crore ஈச் டே வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று புதுசாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 400-800 crore ஒரு அமௌண்ட்டே கிடையாது, அதெல்லாம் வெரி ஸ்மால் அமௌண்ட். இதோடு பெருசு ஒன்று சொல்கிறாங்க. ஜூன் ஃபஸ்ட் வீக் ஏதோ 1 டே அந்த 1 டேயில் கிட்டத்தட்ட 40,000 crore வெளியெடுத்தாங்க எஃபிஐ. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே விற்று, ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அமெரிக்கா கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது கிட்டத்தட்ட $4.2 billion. அந்த $4.2 billion விற்றாங்கன்னா இப்போ இந்தியா அந்த $4.2 billion அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க விற்று எடுத்துகிட்டு போனால் நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னா அவங்க போயிட்டாங்க. விச் மீன்ஸ் தட் நம்மளோட USD, நம்ம டாலரோட கையிருப்பு கம்மியாகும். சரிங்களா? ஸோ ருபீஸ் விடும். நம்மளோட டாலர் கையிருப்பு கம்மியாக நம்ம நிறைய டாலர் இது மாதிரி பே பண்ணால் நம்ம ருபீஸ் இன்னும் விடும். அதுதான் தட்ஸ் ஹவ் எக்கனாமிக்ஸ் ஃபங்க்ஷனில். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி தரவோட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பீஸ் டீல் சைன் ஆகுது. ஸோ உலகமே பீஸை நோக்கி போகுது, அதுதான் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சா அந்த பிரச்சனைலாம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் தான் நமக்கு இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. மேக்ரோ எக்கனாமிக் கொஞ்சம் சிச்சுவேஷன் ஈஸ் ஆனாலும் நம்ம ஃபியூவல் ப்ரைஸ்லாம் ஏற போகுது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை அதிகரிக்க போகுது. சரிங்களா? டெஃபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஆகவும் போகுது. அப்படி தான் இந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்க. டெஸ்பைட் கரெக்ஷன்ஸ், அதாவது மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிஃப்டி 50 வச்சு தான் மார்க்கெட்டை மதிப்பிடுவோம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா என்னோடய அப்சர்வேஷனில் ஒரு 2010லேருந்து 2020 கோவிட் வரையும் பார்த்திங்கன்னா 9-10% ரிட்டர்ன்ஸ். அதாவது அந்த கிராஃபே பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி போயிட்டுருக்க கிராஃப் 2020 அந்த கோவிடில் லைட்டாக டிப் ஆகிட்டு எப்படின்னா இப்படி ஏறுது. சரிங்களா? ஸோ நல்லா ஸ்டீப்பாக ஏறுது. 2020லேருந்து 2024 வரையும் ஸ்டீப்பாக ஆயிடுச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணி டபுள் ஆக்கிட்டோம், ட்ரிபிள் ஆக்கிட்டோம் கையில் இருக்க காசு. அதெல்லாம் அந்த டைம் தான். இந்த 2024 அக்டோபர், அதாவது ட்ரம்ப் பதவி இருக்குல்ல, எலெக்ஷன், அந்த US எலெக்ஷன் நடந்ததில்ல, அந்த டைம்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டில் டேட் ரிட்டர்ன்ஸே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாஸ்ட் 2 இயர்ஸில் நோ ரிட்டர்ன்ஸ். சரிங்களா? இங்கே அவ்வளோ தூரம் நல்லா ஏறினது அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே தான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். இதை பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ்லன்னா அப்படி என்ன எடுத்தோம்னா மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஸோ முன்னாடி என்னென்னா ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. எல்லோரும் காசை போடுறாங்க, எஃபிஐ காசை போடுறோம், நாமளும் காசை போடுறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்கோட பல ஸ்டாக்ஸோட மதிப்பு இவ்வளோ தானா, நம்ம அது இன்னும் பயங்கரமாக உயர்த்துகிறோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸோட விலை, நான் சும்மா சொல்கிறேன், அது உண்மையாக இருக்காது, 4,000 தான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஆக்சுவல் மதிப்பு இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை 8,000 வரையும் ஏற்றிருப்போம், இல்லை 6,000 வரையும் ஏற்றிருப்போம். சரிங்களா? ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வருதில்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸில் கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கரெக்ஷன்ஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னு யோசித்தாலும் அந்த கரெக்ஷன்ஸ் பத்தலை அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன்னா நம்மளோட கரண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த நிஃப்டி 50யோட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 17 இருக்குது. முன்னாடி 20 இருந்தது லாஸ்ட் இயர். சரிங்களா? இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் மற்ற ஏஷியன் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தோன்னா ஜப்பான், இந்தோனேஷியா, சைனாலாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் 13, 12, 10 அந்த ரேட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளதோட அவங்களது தானே ப்ராப்பர் வேல்யூஷன்ஸில் இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தான், யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்னால எல்லோரும் விற்று ஒன்று மற்ற மார்க்கெட்டில் போடுவாங்க, இல்லை அவங்க மார்க்கெட்லேயே அவங்க போட்டுப்பாங்க, இல்லை அவங்க ஊரில் இருக்க பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இதெல்லாம் விற்கிறதுக்கான வழிவகை எஃபிஐஸ்க்கு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஆஸ் எ ரிசல்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகிடுச்சு, இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் வேல்யூவேஷன் ப்ராப்பராக ரீச் ஆகலை அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்ஸோட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது.
சரிங்களா. அடுத்து வந்து சூப்பர் எல்னினோ பற்றியும் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் எல்னினோங்கிறது ஒரு வெதர் கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குது. ஏன்னா அதனால் இப்போது இந்தியாவில் நடக்கிறதுனால இந்தியாவில் மான்சூன்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் பேடாக இருக்கும், பெருசாக ரெயின் இருக்காது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடும். ஸோ இந்தியாவோட எக்கனாமியே பாதிக்கப்படும் இதனால அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இந்த சூப்பர் எல்னினோ இந்த வருஷம் இந்தியாவில் வர்றதுனால அப்போ இந்தியாவில் ஸ்டாக்ஸ் கம்பெனி எதுவுமே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் விழணும்ல. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக வந்து எஃபிஐஸ் எடுத்து காசுலாம் விற்று எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பற்றி அதில் பேசுகிறாங்க. சரிங்களா. இட் வில் ஹேவ் அ பிக்கர் இம்பேக்ட் ஆன் அவர் ஸ்டாக் மார்க்கெட். அப்புறம் சாஃப்ட்வேரும் இட்ஸ் பிளேயிங் எ மேஜர் இண்டஸ்ட்ரியும் இட்ஸ் பிளேயிங் எ மேஜர் எஃபெக்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் உலகம் ஃபுல்லாக நடக்குது, உங்களுக்கே தெரியும். அது இந்தியாவில் இன்னும் பயங்கரமாக அது டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து வேறு லேட் டு இன்வெஸ்ட் இன் ஏஐ அண்ட் உலகம் மற்ற மேஜர் பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட்ஜெட்டில் வி ஆர் ஸ்டில் கேச்சிங் அப். சரிங்களா. ஸோ அதனால் இந்தியா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்ஃபிலாம் வந்து 1500 இருந்ததுன்னா ஒரு டைமில் 2 months பேக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7% கம்மி ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. ஸோ 1000 ட்ரேட் ஆகுது. டிசிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ட்ரேட் ஆகுது. 3500 4000 இருந்தது ஒரு டைமில். ஸோ பயங்கரமாக ஃபாலோ ஆகிருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. இதுவும் சாஃப்ட்வேர் ஐடி செக்டாரையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய கம்பெனிலாம் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் இந்த சென்ஸ் வந்து அவங்க வந்து ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணலை. அவங்க பார்த்து நல்ல காசு வருது, அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுப்போம், அதெல்லாம் ப்ராஃபிட் வருது, ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துட்டாங்க லாஸ்ட் 3-4 இயர்ஸாக. ஸோ அவங்க ஒரு ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக பயங்கரமாக பண்ணுவோங்கிறது வந்து இந்தியன் பெரிய கம்பெனி நிறைய பண்ணலை, அங்கே கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் பேங்க்ஸும் அடக்கம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி டு கவுண்டர் திஸ் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கடைசியில் வந்து சூப்பர் எல்னினோ எல்லாம் சேர்த்து கடைசியில் இன்ஃப்ளேஷன் நம்ம தலையிலேருந்து விழுவோம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை கவுண்டர் பண்ணதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவோன்னா 50 basis point வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அது என்ன ஆகும், அது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆகும், ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து விடும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும், ஷேர் மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும், எக்கனாமியும் அஃபெக்ட் ஆகும், எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதான் சொல்கிறாங்க. ஏஐ பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஏஐ வந்து இப்போ நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா. ஸோ ஏஐ வந்து இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா டேட்டா சென்டர்லாம் வச்சு ரிலையன்ஸ், அதானி, அப்புறம் பாரதி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அப்படியே பயங்கரமாக டிஸ்ரப்டிங்காக இல்லை, அதாவது கேச்சிங் அப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ். எக்கனாமிக்கையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண போதில்லை, மார்க்கெட்டையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண போதில்லை. அதே மாதிரி சவுத் கொரியா, இந்த தாய்வான் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அவங்க என்டையர் மார்க்கெட்டை. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்எம்சி, சரிங்களா, தாய்வான் செமிகண்டக்டர் கார்பரேஷன். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கானா அந்த மாதிரி கிடையாது. இந்தியாங்கிறது மோர் லார்ஜர் ஷேர் மார்க்கெட் ஏரியா அண்ட் அங்கே டைவர்சிஃபைடாக இருக்குது ஷேர்ஸ் எல்லாமே. சரிங்களா. எல்லாம் பெரிய கம்பெனி, எனிதிங் லார்ஜ் கேப்ஸ், மிட் கேப்ஸ் எல்லாமே. அப்படி இருந்தால் இப்போ நம்ம இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல. இல்லை, அப்படி இருந்தோம் நம்மளால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லலை. அவங்க வந்து அந்த எஃபிஐஸ் வந்து அப்படி இருந்தோம், டைவர்சிஃபைடாக இருந்தோம், நம்ம கிட்டேருந்து காசு எடுத்துகிட்டு போக தான் இந்த சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதுதான் ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஒரு ரீசன் ஃபார் ஜியோ ஐபிஓவை போஸ்ட்பான் பண்ணதுக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜியோ ஐபிஓ நடந்ததுன்னா அப்புறம் எல்லோரும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று அவங்க இன்னும் காசு எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குவோம், அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் ஈஸ் பண்ணி சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. ருப்பி ஒரு பக்கம் விழுது, இந்த இயர் ஸ்டார்டிங்கில் 85 இருந்தது, இப்போ பார்த்தா 95 ஆயிடுச்சு. சரிங்களா. ஒரு பக்கம் வீக்கர் ருப்பி, இன்னொரு பக்கம் வந்து மார்க்கெட் வருது. ஸோ கவர்மெண்ட் இஸ் டூயிங் தேர் பெஸ்ட் டெஃபினெட்லி. அவங்க ஃபாரின் பாரோயிங் நார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. டேக்ஸஸை ஃபார் எஃபிஐஸ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது how much effect it will haveங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா. பிரசாதுங்கிறவர் தான் இது எல்லாத்தையும் பேசுகிறாரு. அவர் கடைசியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நிஃப்டி வந்து கரண்ட்டாக நிஃப்டி 50 வந்து 24,000 இருக்குது. சரிங்களா. ஆனால் அது வந்து விழுந்திருக்கு கண்டிப்பாக. லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. ஆல்மோஸ்ட் 26 ரீச் ஆகிட்டு திருப்பி 24க்கு விழுந்து திருப்பி ஏறி திருப்பி இறங்கி அப்படி தான் இருக்குது. சரிங்களா. ஆனாலுமே இன்னும் உழணும். அது எவ்வளோ கூடணும்னா அது நம்மளால் சொல்ல முடியாது, ப்ராப்பர் எக்கனாமிஸ்ட்டாக தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 20,000 கிட்ட அது விழுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அது உழுந்த அப்புறம் அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃபிஎஸ் செல்லிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி இங்கே திருப்பி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. திங்ஸ் வில் ரிலாக்ஸ், திங்ஸ் வில் ஈஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஸோ இட் இஸ் பேசிக்லி வந்து மார்க்கெட் வர்சஸ் த மேக்ரோ அப்படின்னு அவர் பேசுகிறாரு. மார்க்கெட் கரெக்ஷன் தான் டாக்டர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் அதை நடக்க விடாமல் இந்தியன் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுது இப்போ கரெக்டாக. ஸோ ஒரு பிட்டர் பில் இஸ் பிகர் இட்ஸ் a heal to a bigger illness அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறார் இந்த டாப்பிக்கை. ஸோ hope you all enjoyed my podcast. Like and subscribe to this channel and video. Thank you all.